அன்புள்ள சோதரர்களே, அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய விளையாட்டு மைதானங்களுடைய நிகழ்வுகள் இப்போது எப்படி இருக்கிறது? விளையாடிவிட்டால் அங்கு குற்றம் மார்க்கம் அதை தடை செய்யவும் இல்லை. அதாவது விளையாட்டை பார்க்க செல்வதும் தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபித்தோழர்கள் அபிசீனியர்கள் அம்பால் எரிந்து விளையாடி கொண்டிருக்கிற அந்த விளையாட்டை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலே கன்னத்தை நாடி பகுதியை ஊண்டியவராக அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். செய்தி நமக்கு தெரியும். விளையாட்டை பார்ப்பதோ விளையாடுவதோ தடை என்பதல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணானது நடக்கிறது. இன்றைக்கு அதுதான் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. சும்மா வெட்டையும் பேவலையும் தூக்கிட்டு போய் விளையாடிட்டு வரோம், அங்கு நிறைய டோர்னமெண்ட் நடத்துகிறோம் என்றால் பிழை இல்லை. அதை யாரும் பிழை என்று சொல்ல வரவில்லை. எப்பொழுது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு சூதின் அடிப்படையில் நடக்கிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்தில் இசை அரங்கேற்றப்படுகிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்தில் ஆண் பெண் கலப்பு ஏற்படுகிறதோ, அப்பொழுதுதான் அது கூடாது என்ற வட்டத்துக்கு வந்து விடுகிறது. இன்றைக்கு அதன் விளையாட்டு வடிவங்கள் எப்படி மாறி இருக்கிறது? மீன் விற்கிற வடிவமே மாறி இருக்கிறது. முன்னெல்லாம் மீன் விற்கிறால் மீன் என்று சத்தம் போட்டு சிங்களத்தால் சொல்லிட்டு போவான். இப்ப அதுக்கும் ஒரு மியூசிக் செட் பண்ணி இருக்கிறான். அந்த சப்தம் கேட்டால் அந்த சப்தம் மீன் யாவருடைய சத்தம், இந்த சப்தம் பனிஸ் வண்டியுடைய சத்தம், பான் வண்டியுடைய சத்தம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் எல்லாம் மியூசிக்கை அடையாளமாக வைத்துத்தான் உலகம் இயங்குகிறது. நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம். 6 அடித்து விட்டால் 4 அடித்து விட்டால் அதற்கென்று ஒரு தனி மியூசிக் வந்து இருக்கிறது. 6 அடிச்சா அவுட்டா போனால் அதுக்கு ஒரு மியூசிக். எல்லாமே பாருங்கள், யார் எம்மை வழி நடத்துகிறார்? நாம் யாரால் வழி நடத்த பற்றி கொண்டிருக்கிறோம்? விளையாடுவது தவறல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் அவைகளை தவிர்த்து கொள்ள நானும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இப்படி நடைமுறை உங்களிடத்தில் உள்ளத்தால் உணர்த்து ஒதுங்காது விட்டால், கையால் தடுக்காது விட்டால், நாவினால் பிரச்சாரம் செய்யாது ஈமான் இல்லை. ஒரு விளையாட்டை அங்கீகரிப்பதற்காக வேண்டி ஈமானை பறிகொடுக்கலாமா? ஒரு விளையாட்டுக்காக வேண்டி ஈமான் இல்லை என்ற வட்டத்துக்கு நாம் போன ரசூல் எப்படி சொன்னார்கள்? வலைஸ வரா அதாலிக மினல் ஈமானி ஹப்பத், கட்டிகின் வித்தளவு ஈமான் இல்லை என்றார்கள். அப்ப அப்படியே மௌத்தா போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எம்முடைய விளையாட்டு கழகங்கள் ஒவ்வொன்றும் நாம் எப்பொழுதுமே முடிவெடுக்க வேண்டும். பாவம் அரங்கேற்று எதற்காக வேண்டிய அவைகள்? யாராலோ நாங்கள் வழிநடத்தப்படுவதனால் தான் இப்படி நாங்களும் அந்த அவர்கள் கொட்டின பிறையை நாங்களும் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை சகோதரர்களே. அதிலிருந்து நாம் விலக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி தடுக்காது விட்டால் ஈமான் இல்லை என்றார்கள். என்றால் எனக்கும் உங்களுக்கும் விளையாடினால் சுவர்க்கம் என்று சொல்லவில்லை. விளையாடினால் டோர்னமெண்ட் நடத்தினால், வருஷத்திற்கு ஒரு முறை ஐபிஎல் நடத்தினால், என்னமாவது ஒரு விளையாட்டு எல்லாம் பேர் அங்க உருவாக்கி விடுவார்கள். கிராமங்கள் எல்லாம் அதே விளையாட்டு பெயர் தான். அப்ப நம்ம ஏதோ ஒரு சக்தியால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அது பிழை அல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணானவைகள் அரங்கேற்றப்படாமல் இருக்கிற வரைக்கும் அவைகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலையில் இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். எனக்கும் உங்களுக்கும் இங்க விளையாடிட்டு சொர்க்கம் போகணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்றான், இந்த மார்க்கத்தை நீங்கள் வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளை கடமை சட்டங்கள் எல்லாமே விளையாட்டாக நான் நினைத்து விடக்கூடாது. அந்த விளையாட்டுக்காக வேண்டி இறை மார்க்கத்தை 3ஆம் பட்சமாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக நானும் நீங்களும் குற்றவாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.